தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் சுமார் 5 மணி நேரமாக மழை பெய்ததால் முக்கிய சாலைகள் முழுவதும் மழை நீரால் மூழ்கியுள்ளன. அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை மற்றும் காவல் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் நீர் புகுந்து செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. மழைநீர் மருத்துவமனையின் குழந்தைகள் வார்டு, தீவிர சிகிச்சை பிரிவு, இரத்த வங்கி உள்ளிட்ட பகுதிகளுக்குள்ளும் நுழைந்ததால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் அசௌகரியத்தை சந்தித்தனர். தாழ்வான குடியிருப்பு பகுதிகளிலும் நீர் சூழ்ந்தது. ஆற்றங்கரையோர கிராமங்களில் வசிப்போர் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் எச்சரித்துள்ளார். தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் பலத்த மழை தொடர்ச்சியாக பெய்ததால் ரயில்வே தண்டவாளங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. 3 மணி நேரம் தாமதமாக திருநெல்வேலியிலிருந்து வந்த பயணிகள் ரயில் தூத்துக்குடி 3ஆம் கேட் பகுதியில் சிக்னல் கிடைக்காததால் சுமார் 1 மணி நேரம் நின்றதால் பயணிகள் பாதிக்கப்பட்டனர். குற்றாலம் மற்றும் சுற்றுவட்டார மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக பிரதான அருவியில் காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதிக மழை காரணமாக அருவியில் நீர்வரத்து தீவிரமாக உயர்ந்து முதல் பாலத்தை கடந்த நீர் 2வது பாலத்திற்கும் புகுந்தது. 2வது பாலத்திலிருந்து தடுப்பு அமைப்புகள் வெள்ளநீரின் அழுத்தத்தால் உடைந்து செல்லப்பட்டன. வெள்ளநீர் பஜார் பகுதிக்குள் நுழைந்து சாலைகளில் ஆறு போல் ஓடியதால் அப்பகுதி முழுவதும் பாதிக்கப்பட்டது. கோவிலை ஒட்டிய பகுதிகள் மற்றும் கோவிலுக்கு செல்லும் வழிகளிலும் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நீரோடைகள், ஆறுகள் மற்றும் கால்வாய்களில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. மலைப்பகுதிகளில் மழை நீடித்து வருவதால் அருவிகளில் மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் வாய்ப்பிருப்பதாகவும் ஆறுகள் மற்றும் நீர்நிலைகள் அருகே செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மழை வெள்ள மீட்புப் பணிகளை மேற்கொள்ளும் வகையில் 25 பேர் கொண்ட தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையினர் அதிநவீன உபகரணங்களுடன் நெல்லை வந்தடைந்தனர். வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து நெல்லை வந்த மீட்புக் குழு மாவட்ட நிர்வாகத்துடன் ஆலோசனை மேற்கொண்டு பாதிப்பு ஏற்படும் பகுதிகளுக்கு செல்ல உள்ளது. அத்துடன் தேசிய பேரிடர் மீட்புப் படையும் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை நகரில் 2 மணி நேரத்திற்கு மேலாக மழை நீடித்தது. தெப்பக்குளம், விரகனூர், கீழவாசல், தெற்குவாசல், KK நகர், அண்ணா நகர், முனிச்சாலை உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் தேங்கி போக்குவரத்து முடங்கியது. விட்டுவிட்டு ஏற்பட்ட கனமழை காரணமாக KK நகர், தல்லாக்குளம், சிம்மக்கல், மாட்டுத்தாவணி, கோரிப்பாளையம், ஆத்திக்குளம், ஆனையூர், ஆரப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் நீர் தேங்கியது. அரை மணி நேரத்திற்கு மேலாக பதிவான கனமழையால் அவுட் போஸ்ட், ரேஸ்கோர்ஸ் சாலை மற்றும் புதுநத்தம் சாலையில் நீர் தேங்கி வாகன ஓட்டிகள் சிரமத்தை எதிர்கொண்டனர். சிம்மக்கல் கட்டர் பாலத்தில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து தற்காலிகமாக முடக்கப்பட்டு வாகனங்கள் மாற்றுப்பாதை வழியாக அனுப்பப்பட்டன. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 26ஆம் தேதி புயலாக மாறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் அது மேலும் அதே திசையில் நகர்ந்து புயலாக உருவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய 11 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 32 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தூத்துக்குடி, தஞ்சாவூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனவே கடலூர், நாகை, தஞ்சை, மயிலாடுதுறை, தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மீனவர்கள் தங்களது படகுகளை துறைமுகங்கள் மற்றும் தத்தமது கிராமங்களில் கரைகளில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் நேற்று முதல் விட்டுவிட்டு மிதமானது முதல் கனமழை பெய்து வருகிறது. நேற்று இரவு 8 மணிக்கு பிறகு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பல பகுதிகளில் பதிவானது. மயிலாடுதுறை, சீர்காழி, கொள்ளிடம், பூம்புகார், வைத்தீஸ்வரன் கோவில், மணல்மேடு, குத்தாலம், தரங்கம்பாடி, செம்பனார் கோவில், பெரம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை தொடர்கிறது. மழை காரணமாக சில கிராமப்புறங்களில் மின்சாரம் நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் சிரமத்தை சந்தித்தனர். தொடர்ந்து மழை நீடித்தால் நடவு செய்யப்பட்ட சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கும் நிலை உருவாகும் என விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். திருவாரூர், நன்னிலம், குடவாசல், கொரடாச்சேரி, திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, பேரளம், வலங்கைமான் உள்ளிட்ட பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. திடீர் கனமழையால் சாலைகளில் நீர் தேங்கியதால் பொதுமக்கள் சிரமத்தை சந்தித்தனர். மன்னார்குடி மற்றும் அதனை சுற்றியுள்ள சேராங்குளம், அசேஷம், நெடுக்கோட்டை, தவளக்காரன், பாமணி, மூவலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மிக கனமழை பதிவானது. கனமழை காரணமாக சம்பா மற்றும் தாளடி சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் பாசன நிலை குறித்து கவலை தெரிவித்துள்ளனர்.